கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் தியானத்திற்கென்று ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே மனதுருகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எது விலகக்கூடியது, எது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. நாம் இந்த உலகத்திலே விலகக்கூடியது எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனால் விலகாது என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் காரியங்களை நாம் எண்ணுகிறது இல்லை, அதை குறித்து நாம் நினைக்கிறதும் இல்லை. இங்கே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார், நினைவுபடுத்துகிறார். நீ மலைகள் போன்று பர்வதங்கள் போன்று உன்னை விட்டு வெடுபடாது, என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நினைத்தவைகள் எல்லாம், நினைத்த காரியங்கள், நினைத்த நபர்கள், நினைத்த எந்த ஒன்றாய் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒரு நாளிலே நம்மை விட்டு விலகுவதும் நிலை பெயர்வதுமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையோ அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையோ என்றென்றைக்கும் நமக்கு நிலை பெற்றதாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எதனை காண்பிக்கிறது என்றால், அவருடைய மாறாத அன்பை காண்பிக்கிறது, அவருடைய மாறாத சுபாவத்தை, அவருடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தையும் அவர் நம்மேல் கொண்டிருக்கிற கரிசனையும் காண்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. அவருடைய வாஞ்சையை எதற்காகவும் நம்மை திரும்பவும் எடுப்பித்து கட்டவும், நமக்கு ஆறுதல் அளிக்கவும் அவர் வாஞ்சையாய் விருப்பமாய் இருக்கிறார் என்பதையும் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தமானது அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய நிச்சயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இதனை அவர் ஒரு உடன்படிக்கையாக, உண்மையாக, தொடர்ந்தேச்சியாக நம்மிடத்திலே காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையோ அவருடைய மனதுருக்கமோ, பிரியமானவர்களே, வேதத்திலே அவருடைய குணாதிசயத்தினுடைய மையமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அந்த குணாதிசயத்தை கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் குணமாக்குதலையும் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே எப்படி ஆண்டவர் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 46 அதிகாரம் 2 மற்றும் 3 இந்த வசனங்கள், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஏன்? கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையும் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார் என்று இந்த 1வது வசனத்தோடு கூட சேர்ந்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 7 அதிகாரம் 15வது வசனத்தில் கூட, பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் இருந்து என் கிருபையை விளக்கினது போல நான் தாவீதை விட்டு விளக்க மாட்டேன். அவனுடைய வீடும் அவனுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அங்கே புலம்பலின் புத்தகம் 3 அதிகாரம் 22-23 பார்க்கிறோம். கர்த்தருடைய
கிருபைக்கு முடிவு இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதெல்லாம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். காலைதோறும் அவைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 25வது வசனத்திலே, என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்தில் குடியிருப்பீர்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதில் என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்கிறதான இந்த ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை நம்முடைய சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதலால் நாம் கலங்க வேண்டியது இல்லை. அவருடைய மனதுருக்கம் என்பது பிரியமானவர்களே, நம்முடைய சகல வேதனைகளையும் சகல வியாதி பலவீனங்களையும் நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் தன்னுடையதாக பாவித்து எடுத்துக்கொண்டு நமக்கு அவர் செய்யக்கூடிய அனுகிரகம்தான் பிரியமானவர்களே, உதவிதான், சப்போர்ட்டு தான், ஆதரவு தான் அவருடைய மனதுருக்கம் என்று பார்க்கிறோம். அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ புத்தகங்களை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நிலைப்படுத்தும்படி, சுகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் அருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.